வணக்கம் நண்பர்களே. தாவேக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாண்டிச்சேரி கூட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்னு அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. அனுமதி மறுக்கப்பட்டது ஒரு பக்கம். அனுமதி மறுக்கப்பட்டது எதற்கு? அந்த வாகன ஊர்வலத்தில் நீங்கள் கையசைத்து கொண்டே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பாண்டிச்சேரி அரசாங்கம் அதை மறுத்தது. ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி கொடுத்தது. அதை ஏன் அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை? அதுதான் அதுக்கு தான் இந்த பதிவு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. பொதுக்கூட்டம் நடத்துவது அங்கே முதல்ல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு என்ன வேணும்? பேச்சாளர்கள் வேண்டும். கவர்ந்து இழுக்கும் பேச்சாளர்கள் வேண்டும். கவர்ந்து இழுக்குதுன்னா கவர்ச்சியாக பேசுறது இல்லை, ஒரு சித்தாந்த பலத்துடன் ஒரு ஜனரஞ்சகமாக அறிவுபூர்வமாக மக்களை சென்றடையக்கூடிய பேச்சாளர்கள் வேண்டும். அப்படி ஒருத்தர் கூட இல்லை, தலைவர் உட்பட. இது சொல்கிறதுனால விஜய் ரசிகர்கள் பயங்கர கோபம் வரும். உடனே போய் கண்ணா பின்னான்னு திட்டி கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க. உங்களை விமர்சிப்பவர்களை கவனியுங்கள். விஜய் உட்பட யாரும் அங்கு மக்களை ஈர்க்கும் பேச்சாளர்கள் இல்லை. அப்போ பொதுக்கூட்டம் எப்படி நடத்த முடியும்? ரோட் ஷோ தான் இவங்களுடைய வேல்யூ, தெரியுதா? இப்போது ரோட் ஷோவில் ஒரு நடிகராக எக்ஸிபிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொருட்காட்சி கண்காட்சி போல் நடத்துவது தான் இவருடைய இயல்பு. அதுக்குத்தான் திறன் இருக்கிறது. அதுவும் விஜய் என்ற ஒருவருக்கு தான். மற்றவர்களுக்கெல்லாம் துளியும் கிடையாது, பேச்சு திறனும் இல்லை. இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி பொதுக்கூட்டம் நடத்துவது? அதனால தான் இவங்க பொதுக்கூட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. இது நான் நினைக்கிறது ஒன்று. இரண்டாவது, அங்கே இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, தவக்காயில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, அவருடைய தனிப்பட்ட விஷயம் நான் பேசக்கூடாது. இருந்தாலும் நான் அது காரணமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நிலவுவதால் சொல்கிறேன். ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஜேசிஎஸ் என்று அழைக்கப்படுகிற அவர் ஜேசிஎஸ் மக்கள் மன்றமும் நடத்துகிறாரு. அதுக்காக கட்சியை பார்த்து இவங்க பயந்துருவாங்களா? இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் ஆதவ் அர்ஜுனாவின் நேர்மையின் மீது பல விமர்சனங்களை வைத்து வருகிறார். ஒருவேளை பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்தில் இவர்கள் கோஷங்களை எழுப்பினால், ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பாக ஒரு கோஷங்களை எழுப்பிவிட்டால் அது மிகப்பெரிய அவமானமாக அவமதிப்பாக தாவேகாவிற்கு அமையும். அதனால் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை காரணம் காட்டி கூட ஆதவ் அர்ஜுனா வெளியிருக்கலாம். ஏனென்றால் இதுவரை தனிப்பட்ட முறையில் ஆதவ் அர்ஜுனா மீது ஜேசிஎஸ் என்ற சார்லஸ் மார்டினுடைய மகன் அவர் சொன்ன தனிப்பட்ட காரணங்கள், எங்கள் குடும்பத்தை கெடுத்தார், கட்சியை கெடுத்தார், அதை கெடுத்தார், இதை கெடுத்தார், ஏற்பட்டு சொல்லியிருக்காரு. இவர் ஒன்றும் அதுக்கு பதில் சொல்லலை. அது அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இந்த இரண்டும் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து